மிளகு ரசம் செய்யறதுக்கு ஒரு லெமன் சைஸ்ல புளிய ஊற வச்சுக்கோங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, ஒரு பூண்டு 1 பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க மிக்ஸில. இப்போ கடாய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி இதோட சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிய விடுங்க. மசியறதுக்கு சால்ட் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும். தக்காளி சாஃப்ட் ஆனதும் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த புளியை இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் இதோட சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிருங்க. ஒரே ஒரு பபிள் வர ஸ்டார்ட் ஆனதும் ஒயிட் கலரில் தெரியும். அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுடைய ரசம் சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு.